பத்திரிகையாளருடைய கேள்வியோட என்ன கேள்வி கேட்க வரீங்க எனக்கு புரிஞ்சிருச்சு. அதே கேள்வியை நீங்கள் இன்னும் விவரமாகவே கேள்வியே எனக்கு விவரமாக சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகும்? எனக்கு கேள்வி புரிஞ்சுட்டுங்க பதில் சொல்லலாமா அப்படி தானே கேட்போம். அந்த ப்ரெஸ் மீட்டில் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருக்காங்க நிருபர்கள். ஆனால் கேள்வி கேட்டது ஒரு 2 பேர் தான். அந்த 2 பேரை தவிர யாருமே கேள்வி கேட்கல. அப்போ எனக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னா, ஏன் மற்றவங்கெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டிங்களா? ஒருத்தரே கேட்குறாங்கன்னா அங்கே ஏற்கனவே பேசி முடித்து வைக்கப்பட்டது போல். இந்த இடத்துல நான் மட்டும்தான் கேள்வி கேட்பேன், நீங்கள்லாம் வாய முடிக்கணும், ஏதோ அவங்களுக்குள்ளே ஏதோ பேசி வச்சுக்கிட்ட மாதிரி கேட்கும்போது நமக்கு அது ஒரு கோபத்தைன்னு சொல்ல முடியாது, அரைச்சிட்டுற மாதிரி இருக்கும். அது அரைச்சிட்டம் தான் அதுக்கு பேர். என்னென்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க. அப்போ கேள்வி கேட்டு பதில் சொல்ல எனக்கு பிடிக்கும் தான். நான் ஒன்றும் ப்ரெஸ்ஸை சந்திக்காத ஆள் கிடையாது, ப்ரெஸ்ஸை பார்த்து பயந்து ஓடுற ஆள் கிடையாது, வெறும் பேப்பரில் மட்டும் எழுதிக்கிட்டு அரசியல் பண்ணுற ஆள் கிடையாது, வீட்டில் வச்சு அரசியல் பண்ணுற ஆளும் கிடையாது. நான் இறங்கி டாஸ்மாகில் இறங்கி பாட்டில் உடைப்பேன், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி 100 ப்ரெஸ் இருந்தாலும் ஹேண்டில் பண்ணி ஆன்சர் பண்ணுவேன், எந்த களத்தில் எங்கே இருந்தாலும் போய் மக்களை நேரில் சந்திக்க ஓடி போய் மக்களை பார்ப்பேன். அப்போ என்கிட்ட பணம் இருக்கணும், இருந்தால் போவேன், இல்லைன்னா என்னால் போக முடியாது. இவ்வளவுதான் நான்.